Nisha Srikanth from Arindadum Ariyadadum. இன்னைக்கு சாப்டர் 1 ஸ்லோகா 1. ஸோ சாப்டர் 1 பிரதமோத்தியாயகா. இது வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணர் சொல்லும்போது கொஞ்சம் பகவத்கீதா ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த பகவத்கீதா உருவானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு வார் ஃபீல்டு. ஸோ முதல்ல படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து வார் ஃபீல்டில் வந்து ரெண்டு பக்கம் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் பாண்டவர் சேனை, இன்னொரு பக்கம் கௌரவர் சேனை. கௌரவர் சேனை வந்து 11 அக்ரோனி, பாண்டவர் சேனை வெறும் 7 அக்ரோனிகள். அக்ரோனின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்பர் ஆஃப் பீப்புள் இன் தி சைன்ய அந்த இதில் ஆர்மியில். ஸோ இது வந்து அந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எவ்ரிபடி எல்லாரும் வந்து அந்த வார் ஃபீல்டில் வந்து நின்னாச்சு. அந்த டைம் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்குறான். அதுதான் அந்த டைம் தான் பகவத்கீதா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ 700 ஸ்லோகாஸ் கிருஷ்ணருக்கு வந்து அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி ஒருத்தன் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது சரியா, அது சரியா, இது பண்ணால் தப்பாக போயிடுமோ, இப்படி பண்ணால் தப்பாக போயிடுவோமோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்களே, எது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனோட கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம அப்படி தான் இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேட்டில் வந்து அர்ஜுனர் வந்து ரொம்ப பிளெஸ்டாக. அதனால் கிருஷ்ணர்கிட்டேருந்து டைரெக்டாக அவருக்கு பகவத்கீதா வருது. நாமளும் பிளெஸ்டாக, பிகாஸ் வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். எந்த லாங்குவேஜில் வேணாலும் இப்போ பகவத்கீதா இருக்குது வித் மீனிங். இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஃபாரின் லாங்குவேஜஸில் கூட பகவத்கீதாக்கு இன்டர்பிரிட்டேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் பாக்கியம் பண்ணியிருக்கோம், அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா, திருதராஷ்டிரர் வந்து அவருக்கு வந்து பார்வை இல்லை இல்லையா, கண் பார்வை இல்லை. அவருக்கு வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்க முடியல. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், லைவ் டெலிகாஸ்ட் பார்த்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனா எவ்வளோ சந்தோஷமாக லைவாக பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம். போக முடியலன்னா லைவாக ஆன்லைனில் பார்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, என்ன நடக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து சஞ்சயன் வந்து அவரோட ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அதாவது தீர்க்க திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே என்ன நடக்கிறதோ இவருக்கு இங்கிருந்தே பார்க்க முடியாது. சம்திங் சிமிலர் டு த லைவ் டெலிகாஸ்ட். ஸோ அப்போ அந்த காலத்துலேயே லைவ் டெலிகாஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ திருதராஷ்டிரர் வந்து அதுதான் ஸ்லோகா 1. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்லோகம், ஃபஸ்ட்டு சாப்டரோட ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா அத பிரதமோத்யாயஹ. திருதராஷ்டிர வாச்ச அப்படின்னா திருதராஷ்டிர சொல்றாரு, இல்லைன்னா கேட்குறாரு. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாஃப் பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, திருதராஷ்டிரர் கேட்குறாரு, தர்மக்ஷேத்ரே, குருக்ஷேத்திரத்தில் தான், குருக்ஷேத்திரங்கிற இடத்துல தான் இந்த வார் நடக்கிறது. ஸோ அந்த இடம் போயிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எப்படி இருக்குது, அந்த சாயிலே ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போவுமே. ஸோ தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேரே வந்துடுது. இவ்வளோ பெரிய வார் நடந்ததுக்கு அப்போவும் அந்த இடத்துக்கு தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு பேர் வந்தது. ரீசன் இந்த பகவத்கீதனாலேயும் இருக்கலாம். ஸோ தர்மக்ஷேத்திரத்தில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறாரு திருதராஷ்டிரன். என்னோட குழந்தைங்கள், மமனா என்னோடது இல்லையா, என்னோட குழந்தைங்களும் பாண்டவர் சைடும் என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா, அங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்கிறது சஞ்சயா, எனக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லி அதில் தான் ஸ்ரீமத் பகவத்கீதாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் திருதராஷ்டிரன்லேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ நாளைக்கு ஸ்லோகா 2ல் சஞ்சயன் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.